TNPSC-UPSC-LEARNING May 14 Current Affairs Question and Answers. First question, assertion reason. The PM Shri scheme is classified as a centrally sponsored scheme. Reason, the funding for the scheme in general states is shared in a 60-40 ratio between the center and the states. Both A and R are true and R is the correct explanation. பிஎம் ஸ்ரீ வந்து நம்ம இப்போ சவுத் இந்தியாவில் கேரளா தமிழ்நாடு அப்போஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் எம்ஓயு சைன் பண்ணல. அதே போல் வெஸ்ட் பெங்காலும் இன்னும் சைன் பண்ணாமல் இருக்காங்க. மற்ற எல்லா ஸ்டேட்ஸுமே சைன் பண்ணிட்டாங்க. இந்த பிஎம் ஸ்ரீயோட எக்ஸ்பேன்ஷன் என்னென்னு பார்த்தா, பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா September 7, 2022 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டைப் ஆஃப் ஸ்கீம் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு எஜுகேஷன் ஸ்கீம். கிட்டத்தட்ட 14,500 ஸ்கூல்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல். இதில் வந்து எல்லா ஸ்கூல்ஸும் அண்டருமே எடுத்துகிட்டு வரணுன்றது தான் இவங்களோட மெயின் மோட்டிவ். இது வந்து எந்த பாலிசி பேஸ்டாக வந்து இதை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா 2020 நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒன்று வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் இது. இதுவும் ரெண்டும் அலைன் பண்ணி தான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பர்பஸ் வந்து ப்ரொவைட் குட் குவாலிட்டி அண்ட் மாடர்ன் எஜுகேஷன். ஷேரிங் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்து 60-40 சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் வந்து எதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா 2027 முடிக்கணும். இதில் இந்த 3 ஸ்டேட் மட்டும் இன்னும் சைன் பண்ணாமல் இருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்து 60-40 ஷேரிங், சென்டர் அண்ட் ஸ்டேட். 60 வந்து ஸ்டேட்டு, 40 வந்து சென்டர். யூடி கவர்மெண்ட்ஸ்க்கும் வித் லெஜிஸ்லேச்சர் இருந்துச்சுன்னா, யூடி கவர்மெண்ட்ஸ் அதாவது யுனைடெட் டெரிட்டரியில் யூனியன் டெரிட்டரியில் வந்து வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் இருந்துச்சுன்னா 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து 90:10. அப்போ 90 வந்து ஸ்டேட் ஷேர் பண்ணணும், 10 வந்து சென்ட்ரல் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதில் வந்து மெயினாக நம்ம அப்போஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து இது ஃபஸ்ட்லேருந்தே நம்ம அப்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பிஎம் ஸ்ரீ வந்ததுக்கப்புறம் கிடையாது, ஃபஸ்ட்லேருந்தே இந்த மும்மொழி கொள்கையை வந்து அப்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அண்ட் கரிக்குலம் சேஞ்சஸ். இதில் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா வந்து ஸ்மார்ட் போர்டு இது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸாக வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிஷன் கார்டன் இது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸாக சொல்லப்படுது. ஆனாலும் இந்த மும்மொழி கொள்கைன்றது ஒரு திணிப்பாக இருக்கிறதுனால சவுத்தில் நமக்கு தமிழ்நாடு அண்ட் கேரளா வந்து அப்போஸ் பண்ணிகிட்ருக்கோம், சைன் பண்ணல. வெஸ்ட் பெங்கால்லையும் சைன் பண்ணாமல் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், assertion reason. Binzar Wildlife Sanctuary is a critical site for monitoring the impacts of climate change on the Himalayan ecosystem. The sanctuary hosts high altitude species like the Himalayan monal and musk deer, which serve as climate indicators. Both A and R are true and R is the correct explanation. Third question, identify the false statement regarding the implementation of the PM Shri scheme. சி வந்து ராங். இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, வெஸ்ட் பெங்கால் வந்து சைன் பண்ணலைன்னு, இங்கே வெஸ்ட் பெங்கால் சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Fourth question, again false statement regarding the Global Forest Goals Report 2026. Agricultural expansion is the secondary cause of forest destruction after illegal logging அப்படின்றது வந்து false statement. Identify the true statement regarding India's water resources as per the provided test. B. India possesses approximately 4% of the world's global freshwater resources. அப்படின்றது வந்து true statement. Ideological paradox, நம்ம இந்தியாவில் பார்த்தா 20% of the population but only 4% of the water. Sixth question, which statement about Binzar Wildlife Sanctuary is true? It was established in 1988 to primarily conserve broadleaf oak forest. That is right answer. Match the following. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்தியன் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் த வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், அது தனியாக வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க. அதோட மேட்சிங் தான் இங்கே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அட்டல் அம்ருத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அட்டல் பூஜல் யோஜனா அது வந்து ரிலேட்டட் வித் பி கிரவுண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். சாரி, அம்ருத்ன்றது தேர்டு, அட்டல் பூஜல் யோஜனா அது வந்து கிரவுண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். ஸோ 1B, 2D, 3A and 4C. The correct one. B option. 8th again ஒரு math following. Binzar Wildlife Sanctuary with their designation and type following species. Leopard will match with apex predator. Option D. Leopard is a predator. Monal is the state bird. Musk deer is the state animal. And rhododendron is the flora. இந்த ரோடோடென்ட்ரான் அப்படின்றது வந்து ஒரு ரெட் கலர் ஃப்ளார்ஸ் வந்து ப்ளூம் பண்ணுமா, எஸ்பெஷலி ஸ்ப்ரிங் டைமில். ஸோ இந்த பின்சார் வைல்ட் லைஃப்பில் வந்து நமக்கு வந்து ஓக் ட்ரீ இஸ் மோர், ஓக் அண்ட் டியோடட் ட்ரீஸ். Lavan Island, which was recently in the news for military strikes, is located in Persian Gulf near the Strait of Hormuz. இந்த லெவன் ஐலாண்டில் தான் வந்து ஈரானோட அந்த க்ரூட் ஆயிலோட ஸ்டோரேஜ் இது அந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த இது எல்லாமே இருக்குது. அதை வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் இந்த எல்பிஜி சிலிண்டர் அண்ட் த பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் ரைசஸ் டிமாண்ட்ஸ் அது எல்லாமே வந்து இருக்குது. 10th question. Which ministry is the nodal authority for the National Mission for Sustainable Agriculture, NMSA? Ministry of Agriculture and Farmers Welfare. What is the funding ratio for PM Shri schools in northeastern and Himalayan state? The first question நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அது 90:10. Challenge mode for selecting PM Shri school begins with which critical step? Signing of a memorandum of understanding by states and UTs. 13. According to the water paradox analysis, why is India's water crisis described as institutional? Because high rainfall exists but is not captured or stored efficiently. 14th question. Which component of the National Mission for Sustainable Agriculture aims to bring 100 lakh hectares under micro irrigation? Per drop, more crop. ஸோ இந்த ஸ்கீமுக்காக தான் நம்ம இப்போ எய்ம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இருக்கிற அவைலபிள் வாட்டர் வச்சு எவ்வளோக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் அப்படின்றது தான். 15. Which region of the world recorded the steepest forest losses according to the 2026 report? South America and Africa. What is the 0 point in the context of Binzar Wildlife Sanctuary? D option. Yes. The highest elevation point offering views of Himalayan peaks. Next, 17. B option. Which of the following is not one of the 6 operational pillars of the PM Shri scheme? The international students exchange and foreign languages கிடையாது, நமக்கு அந்த 3 languages இதுதான் இருக்குது. 18th question. Atal Bhujal Yojana is distinct from other water mission because it emphasizes community-led participatory groundwater management. 19. Why has the demand for fuel wood and charcoal recent type in the issues இருக்கிறதுனால, டீசல் அண்ட் பெட்ரோல் க்ரூட் ஆயில் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ நிறைய ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபியூவல் எடுக்கிறது, சார்கோல் நிறைய தேவைப்படுதுன்னு நிறைய டிஃபாரஸ்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இட் இஸ் த ப்ரைமரி டிரைவர் ஃபார் த ஃபாரஸ்ட் டிகிரடேஷன் டியூ டு எனர்ஜி இன்செக்யூரிட்டி அண்ட் poverty. 20th question. Which organization evaluates water governance performance across Indian states through the Composite Water Management Index? Niti Aayog.